ஹலோ ஆல், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதாவது அவங்களோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட்ஸாக ஒரு டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் டாஸ்க். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டெக்ஸிங் அண்ட் ரிட்ரைவிங், ஆல் தீஸ் த்ரீ ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டோடைய ரெக்கார்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. தென் நாட் only டு பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல்னா கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு த மெடிக்கல் ஸ்டாஃப் அண்ட் த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டோடைய ப்ரையர் டீட்டெயில்ஸ் தெரியணும், அவங்க முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களா, என்னென்ன டயக்னோசிஸ் என்னென்ன டிசீஸ்க்காக வந்திருக்காங்க, என்னென்ன டயக்னோசிஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு, அது எல்லாமே தெரியணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஃபார் த மெடிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஃபார் த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தே ஷுட் நோ அபவுட் த டீட்டெயில்ஸ் அபவுட் த பேஷண்ட். அதுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அண்ட் பேஷண்ட்ஸுக்கும் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆல் த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ரையர் டீட்டெயில்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு அவங்களால ஞாபகம் வச்சுக்க தான் முடியுமே தவிர, அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டாங்க அப்படின்னா தே கேன் கெட் இட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் வெரி ஈஸிலி. ஸோ இந்த அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி அக்யூரேட்லி ரிட்டன், ப்ராப்பர்லி ஃபைல்டு அண்ட் ஈஸிலி ஆக்சசபிள். அதாவது அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷுட் பி அக்யூரேட், இட் ஷுட் பி ப்ரிசைஸ். கரெக்டாக இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன். நம்ம பாட்டுன்னு அவங்களுக்கு இல்லாத ஒரு டிசீஸை அவங்களோட ரெக்கார்டில் எழுத முடியாது, கரெக்டாக. ஸோ த குவாலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி அக்யூரேட் அண்ட் தென் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஃபைல்டு. ஸோ ப்ராப்பராக அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுத்து, இந்த ஐடி நம்பர் அண்ட் இந்த டேட்டை கொடுத்தோன்னா அவங்களோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி ஈஸிலி ஆக்சசிபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டையும் ஒரு யூனிக் ஐடி, அவங்களுக்கு கொடுத்த யூனிக் ஐடியும் நம்ம கொடுத்தோன்னா வி ஷுட் கெட் இட். நான் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோடைய ரெக்கார்டு நமக்கு கிடைக்கணும். அதை விட்டுட்டு அது வந்து ஒரு ஆக்சசிபிளாகவே இல்லை அப்படின்னா தென் இட்ஸ் நாட் ப்ராப்பர். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து இட்ஸ் அ ப்ரைமரி டூல் டு evaluate த குவாலிட்டி ஆஃப் பேஷண்ட் கேர் டு பி rendered பை த ஸ்டாஃப். ஸோ இந்த ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை வச்சு நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணலான்னா, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்கள பேஷண்ட்டோட ப்ராக்ரெஸ் என்னவா இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், கொடுத்துருக்குற மெடிசின்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வில் ஈஸிலி ஐடென்டிஃபை. Okay, next you have the functions of medical record department. There are totally 8 functions over here. So இதில் வந்து first function நீங்கள் பார்த்தீங்கன்னா planning, developing, directing a medical record system. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கார்டை வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட ஒரிஜினல் கிளினிக்கல் ரெக்கார்ட்ஸ், ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெக்கார்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். அதாவது பேஷண்ட்டுக்கு என்னென்ன டயக்னோசிஸ் நடந்திருக்கு, அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் என்ன, என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து இந்த கிளினிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைமரி ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது அந்த பேஷண்ட்டோடைய மெயின் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன். செகண்டரி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன, அந்த லெபார்ட்டரி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன, அவங்களோட ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, யார் யார்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்க, அவங்க ஏதாவது அட்மிட் ஆகியிருக்காங்களா, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் த செகண்டரி ரெக்கார்ட்ஸ். இண்டெக்ஸிங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மெடிக்கல் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு யூனிக் ஐடி ஆர் டேட் அதை வச்சு தான் அவங்களால ரிட்ரைவ் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ ஃபார் தேட் இண்டெக்ஸிங் மஸ்ட் பி ப்ராப்பர். ஸோ இந்த லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூம். ஸோ ஒரு சென்ட்ரல் ரெக்கார்ட் ரூம்லேயும் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க, வேர் தே ஸ்டோர் ஆல் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அண்ட் கிளினிக்கல் சர்வீஸ் ஏரியா, அதாவது
இன்பேஷண்ட் யூனிட்ஸ் இல்லை அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து தே கேன் ஸ்டோர் த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டு சம் பர்டிகுலர் லெவல். And then the next is adjunct department or the outpatient department. Adjunct department அப்படின்னா additional rooms இல்லை additional departments, or you can have your laboratory department. So இங்கே கூட they can store the medical records. So your next function is maintaining proper facilities and services for accurate and timely record management. ஸோ இதில் வந்து யூ ஹாவ் ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், செக்கிங், இண்டெக்ஸிங், ஃபைலிங், ரிட்ரைவல் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஐடி நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ப்ராசஸிங் அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் அண்ட் கேட்டகரைஸ். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் டிசீஸ்க்காக வராங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்டு ஷுட் பி பிளேஸ்ட் இன் அந்த ஹார்ட் டிசீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் டிசீஸ் கீழே தான் இவங்களோட ரெக்கார்டை நம்ம வைக்கணும். எதை வச்சு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட் ஆர் த டிசீஸ், எனி திங் இட் கேன் பி. கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது பேஸ்ட் ஆன் த டேட் ஆர் பேஸ்ட் ஆன் த டிசீஸ், இட் கேன் பி எனி திங். ஓகே. அண்ட் தென் செக்கிங்னு வரும்பொழுது இந்த ரெக்கார்டில் ஏதாவது எரர் இருக்கா, எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ரெக்கார்டை அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறது. இண்டெக்ஸிங் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஃபார் ஈஸி ரிட்ரைவல் பர்பஸ் அண்ட் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஃபைலிங் அப்படின்னும் போது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சேம் ஆஸ் இண்டெக்ஸிங் ஒன்லி. ரிட்ரைவல்ன்றது வந்து நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் ஆர் த யூனிக் ஐடி வச்சு நம்ம தேவையான போது அந்த மெடிக்கல் ரெக்கார்டை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். என்ஷூர்ஸ் அக்யூரசி அண்ட் டைம்லினஸ் இன் ஹேண்ட்லிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ தேவைப்படுற நேரத்தில் யூ நீட் டு டேக் லைக் நம்ம அந்த ரெக்கார்டை வந்து ரிட்ரைவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு நம்மளோட சிஸ்டம் ஷுட் பி ஈஸிலி ஆக்சசிபிள் டு ரிட்ரைவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டெவலப்பிங் ப்ரொசீஜர் ஃபார் ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஃபார் த கிளினிக்கல் சர்வீசஸ் அண்ட் அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸ். அதாவது ஒரு பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஸோ அவங்க என்னென்ன லெபார்ட்ரி டெஸ்ட் போயிருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் தென் அவுட் பேஷண்ட் சர்வீசஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான டிசீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரே பாயிண்ட்டை தான் திருப்பி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் சின்ஸ் வேறு மாடுலேஷனில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், பிகாஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் சேம் தான். டெவலப்பிங் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட் சென்சஸ், கன்சாலிடேட்டட் டெய்லி சென்சஸ், அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் and statistics related to services like radiology, clinical laboratories, pharmacy. So ward census அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த வார்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அந்த வார்டில் இன்னைக்கு பேஸ்ட் ஆன் டேட் எப்படி வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற சென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறது. கன்சாலிடேட்டட் டெய்லி சென்சஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட் வைஸ். ஸோ டெய்லி எத்தனை பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, டெய்லி எத்தனை பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து சீரியஸ் கண்டிஷனில் வேறு யூனிட்ஸ்க்கு மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுறது. எவ்வளோ நாள் தங்கியிருக்காங்க அண்ட் எத்தனை பெட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, எத்தனை பெட்ஸ் ஆக்கியபைடாக இருக்குது, இன்னும் எத்தனை தேவை, அது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. அண்ட் இன்க்ளூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது ரேடியாலஜி, கிளினிக்கல் லெபார்ட்ரிஸ், ஃபார்மசிஸ் இதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன தேவை இருக்குது, எவ்வளோ ஃபார்மசிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன மெடிசின்ஸ் இன்னும் தேவை, எத்தனை மெடிசின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை மெடிசின்ஸ் எக்ஸ்பைரி ஆக போகுது, ஆல் தோஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ ஃபார் மெயின்டைனிங் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் you need all these senses in it. Preparing vital records. ஸோ இந்த வைட்டல் ரெக்கார்ட்ஸ் எதுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அது இங்கேயே சொல்லிட்டாங்க ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்டிகுலர் டேட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் பர்த், எத்தனை நம்பர் ஆஃப் டெத், அண்ட் தென் ஏதாவது புதுசாக டிசீஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆகியிருக்கா, இல்லை எத்தனை கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்திருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு மெயின்டைன் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் இஸ் கோடிங், டயக்னோசிஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன். ஸோ WHO அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்
அவங்க ஐசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ்ன்னு ஒன்று டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஈச் அண்ட் எவ்ரி கோட் வில் ரெஃபர் டு அ பர்டிகுலர் டயக்னோசிஸ். அந்த கோட் என்ன சொல்லும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும், அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு என்னென்ன பாடி பார்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் இட், என்னென்ன மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், யார் யார் எந்தெந்த டெக்னீஷியன்ஸ் அதில் ஒர்க் பண்ணணும், எல்லாமே அந்த பர்டிகுலர் கோடில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஷுட் ஃபாலோ தட் இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் டெவலப்ட் பை WHO. ஓகே. அண்ட் தென் சேஃப்கார்டிங் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம தெஃப்ட், லாஸ், டீஃபேஸ்மெண்ட், டேம்பரிங், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் இது எல்லாத்துலேருந்துமே நம்ம அதை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் ஒரு பர்சனுக்கு வந்து இப்போது நம்ம ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லாமல் ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லீகலாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலோடைய டீட்டெயில்ஸை எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? மெடிக்கல் ரெக்கார்ட் ஷுட் நாட் கோ அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஒரு ஆத்தரைஸ்டு ரீசனுக்காக இல்லாமல் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ரீசனுக்காக வெளில போகக்கூடாது, ரைட்? ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கவும் தெரிஞ்சிருக்கணும். டிட்டர்மைனிங் ஆக்ஷன்ஸ் இன் மெடிக்கோ லீகல் கேசஸ். இப்போ சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இஃப் சம்படி இஸ் ஃபைலிங் அ கேஸ், இந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கல, ஸோ தான் அந்த பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் கேன் ப்ரொடியூஸ் அ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டு த கோர்ட் சேயிங் தட் இந்த பர்சனுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஸோ தான் இந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை, நாங்கள் கரெக்டான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி the hospital can prove its innocence to the court. At that particular time இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் will help them. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு மெடிக்கல் ரெக்கார்டே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணணும் அப்படின்னா what are the procedures, அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட்டிங் ஆஃபீஸில் போய் அவங்க வந்து அந்த அட்மிஷன் லிஸ்ட்டில் அவங்களோட நேமை சேர்த்துருவாங்க, அந்த பேஷண்ட்டோட நேமை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அட்மிஷன் ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் அதோட காப்பி வந்து ஒன்று எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த அட்மிஷன் லிஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் யார் யாரெல்லாம் உள்ள அந்த பர்டிகுலர் டேட்டில் யார் யாரெல்லாம் என்னென்ன பேஷண்ட்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க, அந்த வார்டில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்சஸ் டெஸ்க்கு போயிடும். ஸோ தட் அந்த சென்சஸ் பீப்புள் வில் கிரியேட் அ ரிப்போர்ட் அண்ட் தே வில் மெயின்டைன் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் லைக். ஓகே. அண்ட் தென் அட்மிஷன் ரெக்கார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க அண்ட் அதோட ஒரு காப்பி க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த காப்பி எங்கே போகும் அப்படின்னா அட்மிஷன் செக் டெஸ்க்கு போகும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸாக இந்த பர்சன் இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணி அந்த சப்போஸ் அவங்க ப்ரீவியஸாக அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரையர் மெடிக்கல் ரெக்கார்டை நர்சிங் யூனிட்டுக்கு அனுப்புவாங்க. அண்ட் இன்னொரு ஒர்க்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிற ரெக்கார்டில் ஏதாவது டீட்டெயில்ஸ் பெண்டிங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இன்கம்ப்ளீட் பேஷண்ட் இண்டெக்ஸ் கார்டு அப்படின்னா அவங்களோட இப்போ கரண்ட்டாக க்ரியேட் ஆகியிருக்கிற ரெக்கார்டில் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆர் பெண்டிங்காக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி மிஸ்ஸிங் இல்லை பெண்டிங் அப்படின்னா they'll send that to incomplete records control desk. அந்த இடத்துக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் இட் கம்ப்ளீட் பண்ணி திருப்பி இங்கே அனுப்புவாங்க. இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற அட்மிஷன் ரெக்கார்டும் இப்போ புதுசாக வந்த அட்மிஷன் ரெக்கார்டு ரெண்டுத்தையுமே நர்சிங் யூனிட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த நர்சிங் யூனிட்டில் தான் எந்த பெட் அலோகேட் பண்ணணும், என்னென்ன ஃபெசிலிட்டி, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களோட பர்டிகுலர் பெட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அட்மிஷன் ஆஃப் அ பேஷண்ட். அடுத்து வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் அ பேஷண்ட். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் அ பேஷண்ட் அந்த ஃப்ளோ சார்ட்டில் எடுத்துக்கிற வரைக்கும் நர்சிங் யூனிட்ஸ்லேருந்து இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங் ரெக்கார்ட்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ரெக்கார்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே. அதை எடுத்துகிட்டு போய் சென்சஸ் டெஸ்கில் கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ரிப்போர்ட்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸில் ஆட் பண்ணிப்பாங்க. தென் அசம்பிளிங் அண்ட் டெஃபிஷியன்சி செக் டெஸ்ட். ஸோ இந்த அசம்பிளிங் அண்ட் டெஃபிஷியன்சி செக் டெஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்கார்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லை ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அக்யூரேட் அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அசம்பிள் டிஸ்சார்ஜ் ரெக்கார்ட். ஸோ இந்த செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க இந்த டிஸ்சார்ஜ் ரெக்கார்டை யாருக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல் டெஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் எல்லாமே வந்து ஏதாவது பெண்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கா, இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி யாருக்கு அனுப்புவாங்க, டிஸ்சார்ஜ் அனாலிசிஸ் டெஸ்க்கு அனுப்புவாங்க.
அண்ட் தென் இன்னொரு ஒர்க்கும் அவங்க பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் கார்டு, கம்ப்ளீட்டட் பேஷண்ட் இண்டெக்ஸ் கார்டு. இண்டெக்ஸ் கார்டுங்கிறது அவங்க உள்ளே வரும்போது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பர்டிகுலர் ஒரு ரெக்கார்ட் மாதிரி, ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் கம்ப்ளீட்டடாக இருக்கா அப்படி, ரெக்கார்டையும் அவங்க கம்ப்ளீட்டடாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பேஷண்ட்டோட இண்டெக்ஸ் கார்டும் கம்ப்ளீட்டடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை இண்டெக்ஸ் கார்டை வந்து அட்மிஷன் செக் டெஸ்க்கு அனுப்புவாங்க. ரெக்கார்ட் கம்ப்ளீட்டட் டிஸ்சார்ஜ் ரெக்கார்டை வந்து டிஸ்சார்ஜ் அனாலிசிஸ் டெஸ்க்குக்கும் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்க்குக்கும் அனுப்புவாங்க. இவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் கோடிங் அண்ட் இண்டெக்ஸிங் டெஸ்க்குக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வில் பி மூவ்ட். ஏன்னா இந்த கோடிங் அண்ட் இண்டெக்ஸிங்கில் என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் ஐசிடி, அதாவது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிசீஸை என்ன ஆல்ஃபா நியூமரிக் கோட்ஸ் வச்சு இந்த டிசீஸை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் தே வில் இண்டெக்ஸ் ஆல் தோஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதை வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டட் ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல் டெஸ்ட். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே கம்ப்ளீட்டடாக இருக்கா அப்படின்றத அக்யூரேசி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைலிங் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ பேஷண்ட். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் யூ கேன் ரைட் தோஸ் ஃபியூ பாயிண்ட்ஸ் இன் த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆல் த 8 பாயிண்ட்ஸ் இன் த ஃபங்க்ஷன்ஸ், இந்த 2 ஃப்ளோ சார்ட் அண்ட் லொக்கேஷன் அண்ட் டிசைன் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எழுதினாலே போதும். ஓகே, லொக்கேஷன் அண்ட் டிசைன் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட். இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து எங்கே வந்து ஆக்சுவலி வைக்கணும், எங்கே வந்து இதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட அட்மிட்டிங், அவுட் பேஷண்ட் அண்ட் எமர்ஜென்சி ஏரியாஸ் இதுக்கெல்லாம் பக்கத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டை வைக்கணும். அண்ட் தென் design should promote welcoming environment, efficient workflow, secure and record transportation. அதாவது ஒரு வெல்கமிங் என்விரான்மெண்ட்னா ப்ராப்பரான சீட்டிங் ஏரியாஸ் இருக்கணும், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் அங்கே இருக்கணும், ப்ராப்பர் லைட்டிங், க்ளீன் க்ளீன் ஏரியாஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதில் இருப்பார், who is the head of the medical record department. அண்ட் இதில் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன்ஸும் இருப்பாங்க, கிளர்க்ஸ் அவங்களும் இருப்பாங்க. அண்ட் இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவே நிறைய கோர்சஸ் இருக்குது அண்ட் ட்ரைனிங்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க, சூப்பர்வைசர்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே மோர் தென் எனஃப். தேங்க்யூ.